சரி. சீனா கே விசா அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்களாமே. ஆமா, அக்டோபர் 1, 2025 இருந்து இது நடைமுறைக்கு வருது. ஓ டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ் இவங்களை ஈர்க்கறதுக்காக. ஓ இது ஒரு டேலண்ட் விசா மாதிரி போல. யார் இதுக்கு விண்ணப்பிக்கலாம்? மத்த விசாவுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? நல்ல யூனிவர்சிட்டியில படிச்ச கிராஜுவேட்ஸ், ஸ்டெம் துறையில ரிசர்ச் பண்றவங்க, டீச்சிங் பண்றவங்க அப்ளை பண்ணலாம். சரி. மத்த விசாவிட இதுல ஃபிளெக்சிபிலிட்டி அதிகம்னு சொல்றாங்க. எத்தனை தடவை நாட்டுக்குள்ள வரலாம், விசா வேலிடிட்டி இதுலெல்லாம் சலுகை இருக்கும். ம் கல்வி, ரிசர்ச், பிசினஸ், தொழில் முனைவோன்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு இதை அலோவ் பண்ணும். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லையா? ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். சாதாரணமா வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னா அங்க ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணணும். ஆனா இந்த கே விசாவுக்கு அப்படி தேவையில்ல. இது பெரிய விஷயம். திறமையானவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஆனா இதனால மத்த நாடுகள்ல இருந்து டேலண்ட் எல்லாம் சீனாவுக்கு போற மாதிரி பிரெயின் ட்ரெயின் அதிகமாகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு தவிர்க்க முடியாத கேள்விதான். ஒரு நாடு திறமையை ஈர்க்க முயற்சி பண்ணும்போது அது இன்னொரு நாட்டுக்கு இழப்பா தெரியலாம். இது ஒரு குளோபல் டேலண்ட் வார் மாதிரி. ஆமா. ஒவ்வொரு நாடும் அவங்க திறமைகளை தக்க வைக்கவும் ஈர்க்கவும் புது புது வழிகளை யோசிக்கணும். உண்மைதான்.